அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேளாண் வழிகாட்டி. நாம் இன்றைக்கி பெரும்பாலும் விவசாயிகளுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மக்காச்சோளத்தில் நம்ம பயிர் பண்ணுறதுக்கு விவசாயிகள் பெரும்பாலும் எதனால் பயப்படுறாங்கன்னா, உரம் அதிகமாக செலவாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோய் தாக்கமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரி, ஓகே. இந்த நோய் தாக்கம்னா என்னடா இதில் பெருசாக நோய் தாக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி புதுசாக மக்காச்சோளம் பயிர் பண்ணக்கூடிய விவசாயிகள் நிறையா பேர் என்கிட்ட கேட்குறீங்க. சரி, இதில் நோய் தாக்கம்னா மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய நோய் தாக்கமாக என்ன இருக்குன்னு சொன்னோம்னா படைப்புழுன்னு சொல்லுவாங்க. ஓகே, படைப்புழுனா அந்த அமெரிக்கன் படைப்புழுன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் ஆர்மி வாம், அமெரிக்கன் ஆர்மி வாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இந்த படைப்புழுகளில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்குங்க. ஸ்டேஜ் 1 இருக்குது, ஸ்டேஜ் 2 இருக்குது, ஸ்டேஜ் 3 இருக்குது. சரி, ஓகே. அது எந்த மாதிரி ஸ்டேஜில் எந்த மாதிரி மருந்து அடிக்கணும்னு சிலருக்கெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. சரி, ஓகே. இப்போ ஸ்டேஜ் 1ன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப குட்டிஸாக இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி ரொம்ப குட்டிஸாக கண்ணுக்கே தெரியாமல் ரொம்ப தண்டுக்குள்ளே அப்படியே லைட்டாக இலையை ஸ்க்ராட்ச் பண்ணி ஒரு மாதிரி இலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே அரிச்சு குருத்துக்களை அரிச்சிக்கிட்டே இருக்குங்க. இதுதான் ஸ்டேஜ் 1. இந்த ஸ்டேஜ் 1க்கு என்ன மாதிரி மருந்து போகணுன்னா DSP 99, அப்படி இல்லைன்னா ஃபிப்ரோனில் போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த நிம்பிசிடன் அப்படிங்கிற ஒரு மருந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேஜ் 1ல் பயன்படுத்தலாங்க. இதை என்றைக்கு பயன்படுத்தணுன்னா மேக்ஸிமம் ஒரு 10 to 15 நாள் இந்த மாதிரி இடைவெளியில் நீங்கள் ஒரு டோஸ் மருந்து நீங்கள் கண்டிப்பாக அடிக்கிற மாதிரி இருந்தே ஆகுங்க மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. அடுத்து ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜ் 2 என்னடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்டேஜ் 2ல் பார்த்திங்கன்னா புழுக்களோட சைஸ் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அடித்த மருந்து ஒரு 10 நாளைக்கு கேட்கும். அடுத்து ஸ்டேஜ் 2க்கு கண்டிப்பாக படைப்புழுனோட தாக்கம் கண்டிப்பாக அதிக அளவில் மக்காச்சோளத்தில் இருக்குங்க. இப்போ பாருங்கள், சைஸ் அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதே மாதிரி இலைகளில் பார்த்திங்கன்னா முன்ன அரிச்சதோட இப்போ இலைகளில் அரிப்பு நல்லாவே இருக்கும். தண்டே வளராது. பார்த்திங்கன்னா என்னடா தண்டு வளரலன்னு எட்டி பார்த்திங்கன்னா தண்டை கட் பண்ணிவிட்டு அது சாப்பிட்டு அதோட வேஸ்ட்டெல்லாம் உள்ளேயே போட்டு வச்சுருக்குங்க காப்பி கலரில். சரி, ஓகே. இப்போ புழுக்கள் அதோட பெருசாகிடுச்சு. இந்த மாதிரி டோஸ் இந்த மாதிரி புழு ஸ்டேஜ் 2nd ஸ்டேஜ் போகிறப்ப இந்த ஸ்டேஜ் 2ல் என்ன மாதிரி மருந்து போகணுன்னா ப்ரொபனோபாஸ் 40% அண்ட் சைபர்மெத்ரின் இந்த மாதிரி மருந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி ஆகணுங்க. சரி, ஓகே. இந்த ப்ரொபனோபாஸ் சைபர்மெத்ரின் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2nd ஸ்டேஜுக்கு குளோரோபைரிபாஸ் ப்ளஸ் சைபர்மெத்ரின் இந்த காம்பினேஷனை கண்டிப்பாக பயன்படுத்தணுங்க. ஓகே, இந்த 2 மருந்துகளை பயன்படுத்தணும். ஓகே, சரி, ஓகேடா. ஃபஸ்ட் டோஸ் இந்த ஸ்டேஜ் 1ம் சரி, இந்த ஸ்டேஜ் 2ம் சரி, இந்த மருந்துகள் கூட நீங்கள் எமாமெட்டின் பென்சோடியேட்டுன்னு இருக்குங்க. அந்த ஒரு மருந்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த 2 மருந்து கூடயும் கலந்து நீங்கள் பயன்படுத்தியே ஆகணும். சரி, ஓகே. இதை நீங்கள் எப்போ பயன்படுத்துவீங்கன்னா மேக்ஸிமம் அது 10 to 15வது நாள் அடிச்சிருவீங்க. மேக்ஸிமம் இந்த 2வது மருந்து 25வது நாள் to 30வது நாள் நீங்கள் கண்டிப்பாக அடித்து ஆகணுங்க இந்த 2வது மருந்து. அப்புறம் இந்த 45வது நாள்லேருந்து 50வது நாளுக்குள்ளே இந்த 3வது டோஸ் ஸ்டேஜ் 3ன்னு சொல்லுவாங்க. புழுக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் இருக்கும். மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா தண்டுகள் வளராது. கட் பண்ணி சுல்லாக போட்டு ரொம்ப படைப்புழுங்கள் தாக்கம் அதிகமாக இருக்குங்க இந்த ஸ்டேஜ் 3ல். இந்த ஸ்டேஜ் 3 போயிடுச்சுனாவே ஓகே, நம்ம படைப்புழுவின் தாக்கம் ஸ்டேஜ் 3க்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அதுக்கு என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜ் 3க்கு வரப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ 3 மருந்துகள் இருக்குது. ஒன்று FMC பிராண்டில் வரக்கூடிய கோர்ஜன் டெக்னிக்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு மருந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி அது இல்லைன்னா இந்த கோரமண்டல் பிராண்டில் வர பிரசன்ட், இந்த 2 மருந்துகளும் படைப்புழுவின் தாக்கம் ஒரு 100 செடியில் ஒரு 60 செடியில் இருக்குது. அந்த மாதிரி பட்சத்தில் இருக்கலாம். இல்லை, என்ன 100 செடியில் 80% செடிகளில் படைப்புழுவின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் FMC பிராண்டில் வரக்கூடிய இந்த டோன்டாங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தினா முழுமையாக கட்டுப்படுத்திடலாம். ஓகே, இதை நீங்கள் அதிகமாக மக்காச்சோளம் பயிர் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப அட்டூழியம் அதிகமாக இருக்குது, படைப்புழுவை அழிக்க முடியலங்கிற பட்சத்தில் இந்த FMCயில் வர டோன்டாவை யூஸ் பண்ணுங்கள். சரிங்க. இப்போ இந்த ஒரு வீடியோவில் இந்த ஸ்டேஜ் 1க்கு எந்த ஒரு ஃபஸ்ட் டோஸ் போகணும், ஸ்டேஜ் 2க்கு 2nd டோஸ் போகணும், ஸ்டேஜ் 3க்கு இந்த மருந்து போகணும்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 2 டோஸ் நீங்கள் போகிறப்பையும் இந்த DSP 99 இருந்தாலும் சரி, இந்த நிம்பிசிடன் இருந்தாலும் சரி, ஃபிப்ரோனில் இருந்தாலும் சரி, இது கூட எமாமெட்டின் பென்சோடியேட் எவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதேமாதிரி 2வது டோஸ் ப்ரொபனோபாஸ் சைபர்மெத்ரினாக இருந்தாலும் சரி, இந்த குளோரோபைரிபாஸ் சைபர்மெத்ரின் இருந்தாலும் சரி, இதை கண்டிப்பாக நீங்கள் எமாமெட்டின் பென்சோடியேட்டை சேர்ந்து கலந்து கண்டிப்பாக போகலாம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த ஃபஸ்ட் டோஸு 2nd டோஸ் 3rd டோஸ் இதை எப்படா நான் கலந்து நீங்கள் கொடுக்குறது மக்காச்சோள பயிருக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேட்கலாம். சரி, ஓகே. இப்போ ஏற்கனவே நான் இந்த ஒரு வீடியோவாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டோஸ் என்ன மருந்து போகணும், 2nd டோஸ் என்ன மருந்து போகணும், 3rd டோஸ் என்ன மருந்து போகணும்னு சொல்லி போட்டிருக்கு. நீங்கள் பார்க்காதவங்க போய் பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த எமாமெட்டின் பென்சோடியேட்டு அந்த ஃபஸ்ட் டோஸுக்கு எவ்வளோடா மிக்ஸ் பண்ணணும் டேங்குக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா
மேக்ஸிமம் இப்போ நீங்கள் வந்து டிஎஸ்பி 99 யூஸ் பண்ணுறீங்கன்னா 25 to 35 ml டிஎஸ்பி 99 எடுத்துங்க. அது கூட எமாமெட்டின் பென்சோடியேட் ஒரு 5 to 7 கிராம் யூஸ் பண்ணலாம். ஓகே, இல்லை நான் ஃபிப்ரோனில் யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டோஸாங்கிறப்ப 30 to 40 ml ஃபிப்ரோனில் போகலாம். அது கூட 5 to 7 ml வந்து எமாமெட்டின் பென்சோடியேட் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இல்லை நான் நிம்பிசைட் பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 25 to 35 ml நீங்கள் கண்டிப்பாக போகலாம். இந்த 25 to 35 ml போகிறப்ப அது கூட 5 to 7 ml எமாமெட்டின் பென்சோடியேட் பயன்படுத்தலாம் ஸ்டேஜ் 1க்கு இந்த சிறு புழுக்களுக்கு. சரி, இல்லை நான் செகண்ட் டோஸ் போகிறேன், புழுக்கள் வந்து செகண்ட் ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரொஃபனோபாஸ் சைபர்மெத்ரின் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா டேங்க்குக்கு 25 to 35 ml போகலாம். அது கூட எமாமெட்டின் பென்சோடியேட் வந்து 10 to 15 கிராம் அந்த மாதிரி போகலாம். ஓகே, அதே மாதிரி சேம் நீங்கள் இது பயன்படுத்த போகிறீங்க, இல்லை நான் ப்ரொஃபனோபாஸ் இல்லை என்கிட்ட இது குளோரோபைரிபாஸ் சைபர்மெத்ரின் காம்பினேஷன் தான் கிடைக்குதுன்னா அது அந்த மாதிரி 25 to 35 ml டேங்குக்கு போகலாம். அது கூட 10 to 15 கிராம் இந்த எமாமெட்டின் பென்சோடியேட்டுங்கிற மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணுங்க. சரி, ஓகே. அடுத்து ஓகே, இப்போ நான் தேர்ட் டோஸாக போகிறேன், ரொம்ப படைப்புலும் தாக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ நான் தேர்ட் டோஸாக போகிறேன். இப்போ தேர்ட் டோஸாக நான் என்ன மருந்து போகிறேன்னா இந்த கோரமண்டல் பிராண்டில் வரக்கூடிய இந்த ப்ரெசன்ட் மருந்து வந்து டேங்க்குக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 ml. இது கூட நீங்கள் எமாமெட்டின் பென்சோடியேட்லாம் போத்தாவலிங்க, ஏன்னா இதெல்லாம் ஹை டோஸ் மருந்து. அதனால் வந்து இது டேங்க்குக்கு 16 ml நீங்கள் இந்த கோரமண்டல் பிராண்டில் வரக்கூடிய இந்த ப்ரெசன்ட் பயன்படுத்தினா 16 ml ஒரு டேங்க்குக்கு. அதே மாதிரி எஃப்எம்சி பிராண்டில் வரக்கூடிய கோரஜன் பயன்படுத்த போகிறீங்கன்னா 8 ml ஒரு டேங்க், 15 லிட்டர் டேங்க்குக்கு 8 ml to 10 ml போகலாம் தாராளமாக. அதே மாதிரி இந்த எஃப்எம்சியில் வரக்கூடிய டுவெண்ட்டாவும் நீங்கள் 15 லிட்டர் தண்ணியில் போகிறீங்கன்னா 8 to ஒரு 10 ml வரைக்கும் தாராளமாக போகலாம். இது தாங்க ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. இதுபடி தான் நீங்கள் வந்து படைப்புழுக்கு மருந்து அடிக்கணும். நீங்கள் இதில் மிகப்பெரிய விவசாயிகள் என்ன பண்ணுறீங்க, படைப்புழு மருந்து அடிக்கிறப்போ ஒட்டு பசன்னு சொல்லி கேளுங்க. ஒட்டு பசையை கலந்து டேங்க்குக்கு எவ்வளோ போட சொல்கிறாங்களோ அதை பயன்படுத்தி அடிங்க. அதே மாதிரி இது எப்படிலாம் பயன்படுத்தணுங்கிற முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதே மாதிரி முக்கியமாக இன்னொரு குறிப்பு நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. மக்காச்சோளம் பயன்படுத்துகிறவங்க இதெல்லாம் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டோஸே போய் செகண்ட் டோஸ் அடிக்கக்கூடிய ப்ரொஃபனோபாஸ் சைபர்மெத்ரின் அடிக்கிறப்ப என்ன பண்ணோம், புழுக்களோடைய மியூட்டேஷன் ஆயிருங்க. இந்த ஒரு கெமிக்கலை தாங்கி வளரக்கூடிய சத்துக்கு வந்துடும். நீங்கள் எப்படியும் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேர்ட் டோஸ் மாதிரி தான் 2வது டோஸாக அடிக்கிறீங்க. இந்த எஃப்எம்சி கோரஜன் என்ன பண்ணுறீங்க, 2வது டோஸ்லேயே அடிக்கிறீங்க 20 to 25 நாள். அந்த மாதிரி அடிக்கிறப்ப என்ன பண்ணோம், பயிர்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக குன்றக்கூடிய மிகப்பெரிய காரணங்கள் நிறையா பிரச்சனை வரக்கூடியது இருக்குங்க. அப்போ நம்ம ஈல்டில் கண்டிப்பாக அடி வாங்கும். அதே மாதிரி நீங்கள் 2வது டோஸாக நீங்கள் கோரஜனு இந்த மாதிரி ரொம்ப ஹார்டான கெமிக்கல் போகிறப்ப ஈல்டு சரியாக கிடைக்காது. அதையும் மீறி நம்ம பயிர் வளர்ந்தாலும் இப்போ நீங்கள் அடுத்து 3வது டோஸாக நீங்கள் என்ன கெமிக்கல் போவீங்க கேட்குறேன், திருப்பி இதே கோரஜன் தான் வாங்கி அடிப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி அதிகம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டோஸாக ஒரு கம்மியான ரேட்டில் நீங்கள் இந்த ஃபஸ்ட் டோஸ் இந்த மருந்து அடிங்க, 2வது டோஸில் ப்ரொஃபனோபாஸ் சைபர்மெத்ரின் அடிங்க, 3வது டோஸாக கட்டுப்படுத்த முடியாதுங்கிறப்ப இந்த கெமிக்கல் போங்க. நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்காதுங்க, ஈல்டில் கண்டிப்பாக அடி வாங்கும். அதே மாதிரி அந்த கோரஜனுங்கிற மாதிரி இதெல்லாம் நீங்கள் 2வது டோஸு அந்த மாதிரி பட்சத்தெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பயிர் வளர்ச்சிக்கு கண்டிப்பாக சேதம் ஏற்படுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற ஈடெல்லாம் எங்களால் எடுக்க முடியாது. அப்புறம் நான் மக்காச்சோளத்தில் எனக்கு செலவு அதிகமாகுதுன்னா நம்ம கரெக்டான டைமில் கரெக்டான கம்மி விலையில் இருக்க மருந்து அடிக்காமல் நம்ம அதிக டோஸில் அடிக்கிறது நம்ம தவறுங்க. அதனால் நான் மக்காச்சோளத்தை குறைய சொல்லி ஒன்றுமே இல்லை. சரி, எந்த மாதிரி ரகத்தை தேர்ந்தெடுக்கணும், எந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணும், நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தது இந்த பூச்சி மருந்து தேர்ந்தெடுக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கப்போ இந்த மாதிரி டோஸ் போங்கன்னு தான் சொல்ல வந்தேன். மேலே எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, சொல்லலாம். எல்லா A to Z மக்காச்சோளத்தை பற்றி நம்ம சேனலில் போட்டுட்ருக்கு. லைக் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் முக்கியமாக நிறையா பேர் பார்க்குறீங்க, 1000 பேர் பார்க்குறீங்கன்னா 100 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். A to Z எல்லாமே மக்காச்சோளத்தை பற்றி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் A to Z இந்த பல்லடம், தாராபுரம், முழுமைப்பேட்டை, இங்கே ஆத்தூர், தலைவாசல், தருமபுரி, இந்த சின்ன சேலம் இந்த லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பணப்பயிராக வந்துகிட்டு இருக்குங்க மக்காச்சோளத்தை கண்டிப்பாக பயிர் பண்ணி நல்ல ஒரு விளைச்சல் ஒரு 5 to 6 மாதங்களில் நல்ல விளைச்சல் எடுத்து நல்ல ஒரு மக்காச்சோளத்தில் நல்ல ஒரு லாபம் சம்பாதிக்க முடியும். மக்காச்சோள பயிர் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணலாம். எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக ஒவ்வொரு வீடியோவாக நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நன்றி, வணக்கம். உங்களோட விடைபெறுவது உங்கள் வேளாண் வழிகாட்டி. நன்றி, வெற்றி நிச்சயம்.